உங்களுக்கு லக்கு இருந்தால் எல்இடி டிவி கிடைக்கும். ஓ அப்போ 36 தான் எல்இடி டிவியில். ஸ்னோ வேல்னு உள்ளே போனால் ஐஸ் கட்டி தலையில் கொட்டுறாங்க. லக்கு இல்லைன்னா அடி கிடைக்கும். எவ்வளோ வெரைட்டி ஊறுகாய் பாருங்களேன், 100க்கும் மேற்பட்ட ஊறுகாய் இருக்குது. இவங்க தான் மக்களே கடல் கன்னி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தாம்பரத்தில் இருக்க பொருட்காட்சி தான் வந்திருக்க மக்களே. இதோட ஒரு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கிட்ட வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் இருக்குது மக்களே, லட்சக்கணக்கில் மீன் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் தட்டி பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான மீன், எங்கேயுமே கிடைக்காத மீன்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்க்கிரா மீன் சொல்லுவாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த லைட்டிங்லாம் செட் பண்ணி, இந்த மோட்டர்லாம் செட் பண்ணி பர்ஃபெக்டாக அந்தளவுக்கு பயங்கரமாக வச்சுருக்காங்க மக்களே. பாருங்களேன் ஒரு மீன் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் ஒரு வெரைட்டியான மீன் வச்சுருக்காங்க மக்களே. இந்த மீன் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மீன் நான் பார்த்ததோட கிடையாது. பாருங்கள் அப்படியே பல்லு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்லலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மீன்கள் இருக்குது மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா விதோ ஃபிஷ் சொல்லுவாங்க, கோல்டு ஃபிஷ் மாதிரியே இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. பாருங்கள் என்னென்ன கலராக என்னென்ன வெரைட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃபிஷ் என்ன ஃபிஷ்னே தெரில மக்களே, இது ஃபிஷ்ஷா இல்லை பாம்பான்னு கூட தெரில. பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. யாருன்னா தெரியாமல் கையை வச்சா கையை பொந்துங்க போல். இதெல்லாம் மீன் சொல்லி மீன் தொட்டில் வச்சுருக்காங்க. இது என்ன ஃபிஷ்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சீரியஸாக தெரில என்ன ஃபிஷ்ன்ட்டு. நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ். பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபிஷ் தான் இது. ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன் ஒரு மீனை சண்டை போடுது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் இருக்குது மக்களே. நீங்கள் சின்ன குழந்தைங்க கூட்டு வந்துச்சுங்களேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். பட் ஆனால் எனக்கு வந்து நான் சின்ன வயசில் நான் ஃபிஷ் வளர்த்தேன், இப்போ அதுக்கப்புறம் நான் வளர்க்கவே இல்லை. பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு மக்களே. பாருங்கள் ஏகப்பட்ட தொட்டி இருக்குது. இது வந்து பாருங்களேன் நம்ம ஏரியில் பிடிப்போம் பார்த்தேன், ஏரி மீன் மாதிரி அப்படியே கொத்த ஒரே இடத்துல நிற்குது. இதுவும் என்ன வெட்டே தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சங்கரா அந்த மாதிரி வெட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது கிடையாது, இது வளர்க்குற ஃபிஷ் தான் இது. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் அந்த மீன் தொட்டிக்குள்ளே ஒரு மீனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கால் லைட்டிங் செட் பண்ணி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வச்சுக்கிறாங்க மக்களே. அதை போய் முடிச்சு நம்ம அடுத்த இதுக்கு போகும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது ஃபுல்லாகவே ஃபிஷ் இருக்க மாதிரி. இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக பாருங்களேன். அதாவது ஒரு ஃபிஷ்ஷும் ஒரு கலர் மக்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 கலர் மேலே இருக்கும் பாருங்கள். அதுவும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே அந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது மக்களே. பாருங்களேன் நீங்களே, அப்படியே அந்த லைட்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஐயோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஃபிஷ் பாருங்களேன். இந்த ஃபிஷ்ஷுக்கான உணவு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஃபிஷ்ஷே போட்டுறாங்க, அதை தூக்கிட்டு போகுது பார்த்தீங்களா. அப்படிதான் மக்களே பயங்கர பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த கண்ணாடிலாம் உடஞ்சிச்சிங்களேன், அந்த மீனை நம்ம சாப்பிட்றோம் போல இருக்குது. அவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்குது மக்களே. இந்த ஃபிஷ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வெளியேறும்போது பார்த்தீங்கன்னா கடல் கண்ணியோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க. எங்கெங்கே கடல் கண்ணின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்தில் பாருங்கன்னு பார்த்தா இவங்க தான் மக்களே இந்த கடல் கண்ணி. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன். இவங்க தான் மக்களே நம்ம ஆவோட எதிர்பார்த்த கடல் கண்ணி. ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரில, நான் கூட பொம்மைன்னு நினச்சிட்டேன். ஆனால் இவங்க உண்மையான மனுஷங்க மக்களே. பாருங்கள் இப்போ நம்ம கிட்டே போயிட்டு நம்ம எதாவது ரியாக்ஷன் காமிச்சா பாருங்களேன், அவங்களும் நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு கிஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலை கொடுக்குது மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்கான ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அழகாக கொடுத்துக்கிறாங்க. பட் நம்ம உள்ளே போக முடியாது, ஜஸ்ட் நம்ம வெளியே பார்க்கலாம். அதாவது இந்த பொம்மை இந்த ட்ரீலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மான் அந்த மாதிரி அனிமல்ஸ்னால் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து முடிச்சு வெளியே வந்தால் எக்ஸிட் போர்டு இருந்தது. ஏன்னா அவ்வளோதான் நினச்சி ஃபீல் பண்ணா. அப்புறம் தான் மக்களே இருக்குது ஏகப்பட்ட ரைடு இருக்குது மக்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு குயின்ஸ்லாம் அந்த அளவுக்குனா இல்லை, நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஏகப்பட்ட கடைங்க இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வளையல் இந்த பொம்மை அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு நான் எல்லாமே இருக்குது மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா பென் ஷாப். இது பாருங்களேன் ஏகப்பட்ட பெண்ணு மக்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான இருக்குது. இது வந்து நம்ம 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். அந்த அப்போ யூஸ் பண்ண பெண்ணெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இருக்குது மக்களே. இது பாருங்களேன், இது வந்து ரப்பர் ஷாப்லேயே சொன்ன நம்ப முடியுது அவங்கள. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி மக்களே. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சிங்களேன், நீங்கள் படிக்கிற பசங்க இருந்துச்சிங்களேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த பெண் துப்பாக்கி தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி மாதிரியே இருக்கும், ஆனால் பட் துப்பாக்கி கிடையாது, இது பெண் மக்களே. பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இது வந்து விலை பார்த்தீங்கன்னா 40 rupees கிட்டே வருது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் டேபிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களே.
நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பென் ஷாப் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா பென் வச்சுருக்காங்க. ஸோ என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தா ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படி இல்லை, எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees 50 rupees அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா. இது போய் முடிச்சு பார்த்தீங்கன்னா வெளில பார்த்தீங்கன்னா ஊறுகாய் மக்களே. என்னடா ஊறுகாய்லாம் காட்டுன்னு பார்க்குறீங்களா? அங்கே ஊறுகாயிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிக்கு மக்களே. ஒன்று மாங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், ஜாங்கிரி ஊறுகாய், ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகால ஊறுகாவும், அது ரொம்பவே காரமாக இருக்குமா. இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தை சாதத்துக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அந்த மாதிரி ஏகப்பட்ட உங்களுக்கு காரம் வேணால் காரமாக வாங்கிக்கலாம், உள்ள உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணால் ஸ்வீட்டாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிக்கு மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 rupees கிட்ட வருது. ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒர்த்தபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டு வேணால் நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு சாம்பிள் தராங்க, அதை நீங்கள் வாங்கி செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் மக்களே. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது மக்களே. ஏன்னா ஒரு ஊறுகாய் பார்த்திங்கன்னா நான் என்ன ஒரு நெகட்டிவாக பார்த்தேன்னா வச்சுக்கோங்க, இங்கே ஓப்பன் பிளேஸை வச்சுக்கிறாங்க ஓப்பன் பண்ணி. ஸோ அங்கே மண் டஸ்ட்லாம் இதை பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் தான் மக்களே எனக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இங்கே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ ஓகே, அது அவங்க இஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கான வந்து பார்த்திங்கன்னா ப்ளேயிங் பண்ணுறதுக்கான இடம் மக்களே. இது வந்து பெரியவங்க போக முடியாது, சின்ன பசங்க மட்டும் அந்த பால் மட்டும் இருக்கும். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம குயின்ஸ்லாண்டில் எம்ஜிஎம்மில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹாரர் அண்ட் டான்ஸ், இந்த 3D மூவிஸ்லாம் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஸ்னோ வேல்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்தது மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட்லாம் கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கான தான் மோஸ்ட்லி வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஒரு சின்ன பசங்க போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்னோ வேல்டு மக்களே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பானதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதான் மக்களே. ஸ்னோ வேல்டுனா நான் உள்ளே போய் நம்பி போய் ஒரு இடத்துல நிற்க வச்சா ஐஸ் கட்டி தலையில் கொட்டுறாங்க மக்களே. தலையில் கொட்டினாலும் பரவாயில்ல, வீடியோ எடுத்துருந்தேன், ஃபோன் ஃபுல்லாக ஐஸ் கட்டி மக்களே. ஸோ நீங்கள் நம்பி ஃபோனை வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போயிடாதீங்க. ஐஸ் கட்டிக்கு எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் கொட்டி விட்டுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே நெகட்டிவாக பார்த்தேன். நீங்கள் போங்கன்னு வச்சிங்களேன், ஒரு டவல் கொண்டு போயிருங்க. இது வந்து ஃப்ரீலாம் கிடையாது, காசு. இது நீங்கள் 100 ரூபா கொடுத்துட்டு ஃப்ரீயாக பார்க்க நினச்சிக்காதீங்க. இது 70 ரூபா கொடுத்தா நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் மக்களே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஃபீல் பண்ணேன். பாருங்களேன், ஃபுல்லாக ஐஸ் கட்டி கொட்டி விட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபோனில் வீட்டுக்கு தான் சேஃப்டியாக பார்த்து போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே நிறைய இருக்குது. கிளிப்பாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், கம்மலாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்களே. 100க்கு 200க்கு மேலே ஏகப்பட்ட கலெக்ஷன் மக்களே. ப்ரைஸ் பார்த்தா ரொம்பவே கம்மி தான், ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஒரு செயினோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்குது பார்த்திங்கன்னா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் அந்த மாதிரி பெரிய இடத்துல வாங்கினு வச்சுங்களேன், அந்த 1000 rupees 2000 rupees சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் விலை கம்மியாக கேட்டில் கொடுப்பாங்க போல், அந்தளவுக்கு தான் இருந்தது மக்களே. பாருங்களேன், இந்த காதில் போகிற இயரிங்ஸ்லாம் பாருங்களேன், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க. ஒன்று அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி, கலருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே புது மாடலில் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வச்சுருக்காங்க மக்களே. நீங்கள் போய் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பாருங்களேன், இந்த செயினோட ப்ரைஸ்லாம் பாருங்கள், ஜஸ்ட்டு 120 தானே. ஆனால் பார்த்து நம்ப முடியுது அவங்களால, அவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது மக்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் லேடிஸ் கேர்ள்ஸாக இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் போய் ஆகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் அப்படியே அள்ளி கொட்டுறாங்க மக்களே. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ கேர்ள்ஸ் பார்த்துருந்தா இன்றைக்கே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்களே. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த மந்தோட க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து தாம்பரத்தில் சுரண்டில் இருந்துச்சிங்களேன், மறக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த 5 சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து கன் ஷூட்டு மக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 50 rupees வருது. நம்ம 5 ஷூட் பண்ணோம். நம்ம 5 ஷூட்டில் நம்ம கரெக்டாக பட்டேன்னு வச்சுங்களேன், அந்த பொம்மை டாய்ஸ்லாம் பார்த்தீங்களா, பார்பி பொம்மை, அதெல்லாம் உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து கிடைக்கல மக்களே. என் ஒய்ஃபை நானே பண்ணுறேன்னாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களும் ஜாலியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க மக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லக்கி, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 36 அந்த நம்பரில் வந்து பார்த்தா LED டிவியே கிடைக்கும். ஸோ ஒரு நம்பருக்கு ஏற்ற மாதிரி வரணும் மக்கள். இது பார்த்திங்கன்னா பால் போட்டுகிட்டே இருக்கணும். அந்த பால் நம்ம எத்தனை பால் போடுறோமோ அந்த பால் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் என்ன கொடுப்பாங்க. 5 பால் கிட்ட நம்ம போடணும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பால் கவுண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 17 தான் வந்தது. அந்த 17 நம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு டப்பா இருந்த மக்களே, இதில் உப்பு அள்ளி கொட்டி சாப்பிடான்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 36 வந்தால் LED தூக்கிட்டு போயிருப்போம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தால் உங்களுக்கு 36 வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், உப்பு டப்பா பாருங்கள், 10
ரூபா வேலை மதிப்புள்ள உப்பு டப்பா நாங்கள் 50 ரூபா கொடுத்த வாங்கின முதல் நாங்களாக தான் மக்கள் இருப்போம். ஸோ இதில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சரி சாப்பிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. குர்குரே பாப்கார்ன் இருக்குது, டொமேட்டோ பாப்கார்ன் இருக்குது, பட்டர் பாப்கார்ன் இருக்குது. நாங்கள் வந்து சரி டொமேட்டோ ட்ரை பண்ணி டொமேட்டோ பாப்கார்ன் சாப்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees ப்ரைஸ் வருது. ரொம்ப நல்லா இருக்குது மக்களே. நீங்கள் பாப்கார்ன் தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை, ஏகப்பட்ட இருக்குது. இங்கே ஐஸ்கிரீம் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் கோல்டு பிடிக்க போகுது பாப்கார்ன் ட்ரை பண்ண மக்களே. அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.